Daily. Taste the Daily. அரசியல் மோட்டிவ் இருக்கும், கார்னர் பண்றதுங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் எதுவுமே இல்லாம எப்படி வர முடியும்? இப்போ காரண காரியங்கள் இல்லாமல் உள்ள வரவும் செய்யாது, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வழக்கு எண்ணு 24A, 2001 சிபிஐ வழக்கு ஊழல் தடுப்பு சட்டம், 2003 வழக்கு பிரிவு 13.2, 13.1, 13 இது வந்து இபிகோ சட்டப்படி கொலை முயற்சி வழக்கு 307. ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவன் மீது 307 கொலை வளர்ச்சி வழக்கு எண் பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கினார். இதுல யார் இருந்த லோக்கல் ரவுடியா? இத்தனைக்கு அவரை வந்து இன்னொரு விவகாரத்தில் என்னன்னா, நம்முடைய மத்திய மந்திரி நேர்மையாக இருந்த திரு சிதம்பரத்தினுடைய ஆள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. சிதம்பரத்தினுடைய ஆள் மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தினுடைய பினாமியும் கூட. சரி, எல்லா வழக்குகளும் பொய்யா? செந்தில் பாலாஜி வழக்குகள் பொய்யா? டாஸ்மாகுடைய வழக்குகள் பொய்யா? இல்லை நேருடைய வழக்குகள் பொய்யா? கோர்ட்டு இவ்வளவு கண்டனம் தெரிவித்த போதும் இவர்களை எல்லாம் அரெஸ்ட் செய்யாமல் இருப்பது. நான் என்ன கேட்குறேன், சில குறைகளை அண்ணாமலை கூட தான் போட்டு சொல்லியிருக்கேன். இவரை மகாத்மா என்று சொல்வதா? நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களையும் ஏற்கனவே ஒரு மாநாட்டில் கூட எனக்கு தெரிய நல்ல ஞாபகம் இருக்கு. அவர் வந்து டீட்டெயிலாக நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள்லாம் செல்வ பிறந்தகையின் மீது ஆவணப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டார் நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இவரை இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் மகாத்மா காந்தி என்று அழைக்க முடியுமா? அவர் கேட்குறாரு. உடனே அண்ணாமலை, நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை சொன்னது பொய்யா? கட்சியில ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்து தான் டிக்கெட் கொடுக்கப்பட்டாங்க. அதுவும் நான் கேள்விப்பட்டேன். தொகுதி சீட்டே வந்து 5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டுச்சு. 10 கோடி ரூபா, 5 கோடி. அதுக்கு கூட லிங்கா கூட இருக்கலாம் அந்த ரைட். சரி, அதுல 150 கோடி வந்துருமா இவருக்கு? இல்ல சார், அந்த தகவல் அடிப்படையில் கூட ஐடி ரைடா நடந்திருக்கலாமா சார்? ஐடி ரைடுக்கு பல காரணங்கள் இருக்கு. இதுல சபரீஷனுடைய விவகாரம் போய் கொண்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். சார், தேர்தல் ரொம்ப கிட்ட நெருங்குத இந்த சூழ்நிலையில் வந்து ஐடி ரைடு செல்வ பெருந்தகை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது. வீட்டில் தான் கார்னர் பண்ணுறதுங்கிறத விட அவர் மேலே ஐடி ரைடு நடத்துறதுக்கான அவர் சொல்கிறாரு, என்ன வந்து திட்டமிட்டே பழித்திருக்காங்க. இல்லை உண்மையிலேயே அவர்கிட்ட வந்து அப்படி நியாயமான முறையில் தான் சம்பாதிச்சு இது பண்ணாரா, இல்லை அவர் மேலே அலிகேஷன்லாம் இருக்குதா, சொத்து மதிப்புலாம் அதிகமாக வச்சுருக்காரா, என்ன அது? அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லா கட்சிக்குமே ஒரு அரசியல் மோட்டிவ் இருக்கும். அதில் பாஜகவுக்கு இருக்கும், காங்கிரஸுக்கு இருக்கும், திமுக இருக்கும், அதிமுக இருக்கும். இப்போ முதல்ல அரசியல்னால் மட்டும்தான் ஈடி வருதுங்கிறது நான் ஒரு மனரீதியாக நான் மறுக்கிறது. அது வந்து ரொம்ப தவறான விஷயம். அப்படியே வந்தாலும் இவர்கள்லாம் உத்தமர்களா இல்லை இல்லையா? இல்லை, நான் அதை சொல்ல வரேன். ஓகே. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து உள்ளே வராங்க. அவங்க வந்து உடனே வரமாட்டாங்க. வருவதற்கு முன்னால் அவர்கள் வந்து தவறு செஞ்சது எஃப்ஐஆருக்கு அவர்களுக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து நேரு இருக்கார். அவர் 2000 கோடி மீது உள்ள வழக்கு, அது குற்றம் சாட்டி கோர்ட்டுக்கு போன பிறகும் அவர் மீது வந்து எஃப்ஐஆர் கூட திமுக கவர்மெண்ட் மறுக்கிறது. 2500 பேருக்குல கிட்டத்தட்ட 850 பேருக்கு வந்து ஆளுக்கு வந்து 35 லட்சம் 30 லட்சம்னு பணம் வாங்கியிருக்காங்க. ரைடில் பிடிபட்டிருக்கு. இப்போ காரண காரியங்கள் இல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி உள்ள வரவும் செய்யாது, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க, டைம் வரும்போது எப்போனாலும் தூக்குவாங்க. இல்லாமல் வராது. இல்லை வந்து அவங்களுக்கு கேவலமாயிடும். அது ரொம்ப தப்பு. அது பொய்யான ஒரு அரசியல் மோட்டிவ் இருக்கும், கார்னர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் எதுவுமே இல்லாமல் எப்படி வர முடியும்? நான் கேட்குறதுக்கு படிச்சோம். இப்போ வந்து டிஎம்கேல இருக்கக்கூடிய அவ்வளோ பேர்லாம் வந்துச்சு. இப்போ டாஸ்மாக் உள்ளே வந்தாங்க, என்னாச்சு? செந்தில் பாலாஜிக்குள்ளே வந்தாங்க, என்னாச்சு? அதே மாதிரி நேரு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் இல்லாமல் வந்தாங்க. நான் கேட்குறேன், 471 நாள் சும்மா உங்களையும் என்னையும் கொண்டு பிடிச்சி வைக்க முடியுமா? 471 நாள் ஒருத்தன் ஜெயிலில் இருக்காயா, மறுபடியும் அவருக்கே டிக்கெட்டை கொடுத்து அவங்க வச்சுருக்காங்க. இப்போ செல்வ பெருந்தகை யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமாக பார்க்கிற போது, கடந்த காலத்தில் அவருடைய மீது இருந்த வழக்குகளே அதுக்கு ஒரு சாட்சி. அதில் அவர் மீது வந்து 2001 அவருக்கு மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை பாருங்கள். சிபிஐ வழக்கு ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு செக்ஷன் 13(2)லையும் அவர் மீது
அதே மாதிரி இது வந்து 2001 அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2003 வந்து 136/2003 அது மீது வழக்கு. அது மாதிரி 2003 அவர் மீது வந்து கொலை முயற்சி வழக்கு. ஒரு இவ்வளோ பெரிய காங்கிரஸ் கட்சி தலைவன் மீது இதெல்லாம் அஃபிஷியலான விஷயம், பொய் இல்லை. 2001 வழக்கு எண் 24A 2001 சிபிஐ வழக்கு ஊழல் தடுப்பு சட்டம். 2003 வழக்கு பிரிவு 13.2 13.1 13 இது வந்து இபிகோ சட்டப்படி கொலை முயற்சி வழக்கு 307. ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவன் மீது 307 கொலை வழக்கு வழக்கு எண். அதே மாதிரி தாக்குதல் 2003 வழக்கு எண் 2003-277 அது வந்து தாக்குதல் முயற்சி. அதே மாதிரி இது வந்து 2000 இபிகோ வந்து செக்ஷன் 324 பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கினார். இதுல யார் இதுல லோக்கல் ரவுடியா? அதே போன்று 506 செக்ஷன் இபிகோ 506 கொலை மிரட்டல் வழக்கு யார் மீது? செல்வ பெருந்தகை மீது. அப்போ பிஜேபி ஆட்சியா தமிழ்நாட்டில் இருந்துச்சு? 2000 பிஜேபி ஆட்சி இருந்துச்சு தமிழ்நாட்டில் இல்லையே. வெடிபொருள்கள் 1908 வழக்கில் இந்த குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். என்ன சட்டத்தில்? குண்டாஸ். இவர் தான் தலைவர். இப்போ பாருங்க, இப்போ நீங்களே சொல்லுங்க, குண்டா சட்டத்தில் அழைக்கப்பட்டு 2008 அதுக்கப்புறம் 2001 2003 கொலை முயற்சி, குண்டாசு, மிரட்டல், ஆயுத வழக்குகள். 2008 இபிகோ 147 கலவரம் செய்த வழக்கு. இடி ரைடு நடத்தாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ஒரு நிமிஷம் இருங்க. இபிகோ 148 பயங்கர ஆயுதங்களால் கலவரம். 2008 யார் ஆட்சி நடந்துச்சு தமிழ்நாட்டில்? திமுக. அவங்க தானே இப்போ கூட்டாளி. 11 தானே அம்மா வர்றாங்க. சரி, அதுக்கப்புறம் 501 வழக்கு, கொலை மிரட்டல், வெடிபொருள் வழக்கு, வெடி குண்டு கொலை வழக்குகள். குறிப்பாக அவர் மீது இத்தனை 3 வழக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தமே கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறேன், ஆடிட்டர் பாண்டியன் கேள்விப்பட்டீங்களா? கொலை செய்யப்பட்ட வழக்கு. இங்கே அந்த வழக்கில் முன்னாள் வந்து புரட்சி பாரதம் கட்சியினுடைய பூவை மூர்த்தி அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னார். இவர் ஆரம்பத்தில் பல கட்சிகளில் இருந்தவர் தான், எல்லா கட்சிகளிலும் இருந்து தான் கட்சி மாறி இப்போ காங்கிரஸில் அவர் தஞ்சம் அடைந்திருக்கிறார். ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் டி நகரில் குண்டாஸ் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டதே இல்லை என்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆடிட்டர் பாண்டியன் வழக்கில் அவர் மீது பொய் வழக்கு. சரி, அவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படின்னா இந்த மீது இவ்வளவு வழக்கு, இவ்வளவு பிரச்சனை இருப்பதை நீங்கள் எப்படி மறக்கிறீர்கள்? ஒரு மனுஷனுடைய ஒரு காங்கிரஸ் கட்சி 1885 அலேன் அக்டேம் ஹியூமால ஆரம்பிக்கப்பட்டது. மிகச்சிறந்த மகாத்மா காந்தியால் வழிநடத்தப்பட்டது. நாட்டிற்கு தேசத்திற்கும் தேச பற்றாளர்களாக அறிவிக்கப்பட்ட ஒரு கட்சியில் கொலை முயற்சி, வெடிகுண்டுகள், கலவரம் ஏற்படுத்துதல், கடுமையான ஆயுதங்களை வைத்திருந்தல், கொலை வழக்கில் ஆடிட்டர் பாண்டியன் டி நகர் கொலை வழக்கு இல்லையா? அது மட்டுமல்லாமல் கலவரங்களை பொதுமக்கள்கிட்ட பேனிக்கு கிரியேட் பண்ணுறது, இப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாவற்றையும் போடப்பட்ட அவர்தான் இன்றைக்கு யாருக்கும் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மனிதராக, காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவராக, ராகுலுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கார். சொன்னனால கேட்குறேன், பயங்கர டிரான்ஸ்லேஷன். இது பொய் கிடையாது. நேற்றே பார்த்தோம், நேற்று முந்தானத்தெல்லாம் பார்த்தோம், அவருடைய டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புலாம் பயங்கரமாக இருந்துச்சு. தப்பாக என்னமோ பண்ணார். அப்போ மக்கள்கிட்ட இந்தியாட்ட சொன்னார், அதை சொன்னார், இந்த சொன்னார். நான் பார்த்தேன், நான் அது மொழிபெயர்ப்பில் அவர் பண்ணும்போது எனக்கு தெரியாது. அது ரொம்ப கவனமாக பண்ணணும். சரி, அதுனா கூட பரவாயில்ல ரூபன் சார். இவ்வளவு வழக்கு இருக்குங்க. இது ஒரு மகாத்மா காந்தியால், அலேன் அக்டேம் ஹியூமால இந்தியாவிற்கு ஒரு ராகுல் காந்திக்கு மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித்து தலைவரை போடலான்னு நினைக்கிறார். ஆனாலும் தலித்து இதில் வந்து இந்து, முஸ்லீம், தலித்து, நாடாரு, செட்டியார், முக்கு இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். இத்தனை வழக்குகள் இருக்கிறது. இதில் வர ஆடிட்டர் பாண்டியன்ஸ் வழக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வழக்கு, சாதாரணமான வழக்கு இல்லை. இங்கே நம்ம டி நகரில் இருந்த கொலை வழக்கு. இப்போ இவ்வளவு கொலை வழக்குகள், இவ்வளவு மோசடி வழக்குகள், இப்படி ஆயுத வழக்குகள், கலவர வழக்குகள், குண்டாஸ் வரைக்கும் போடக்கூடிய ஒரு தலைவர். இல்லை, இவரோட வருமான வளர்ச்சி எப்படி சார் வந்துச்சு? செல்வ பெருந்தகை ஒரு மனுஷருக்கு இல்லையே.
இந்த ஐடி ரைடு வந்து இது ஐடி ரைடு பண்றாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாமலாம் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. அது வாய்ப்பு இல்லை. அசுர வளர்ச்சின்னு சொல்றாங்க. செல்வ பெருந்தையோட வளர்ச்சி அசுர வளர்ச்சி எப்படி வந்தது? ஒரு மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்காரு, அப்போ லண்டன்ல வந்து யூனிவர்சிட்டி வச்சிருக்காரு. லண்டன்ல நீங்க சொன்னதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. லண்டன்ல பிறவிலே செல்வந்தர் குடும்பத்தாருங்களா? அல்லது ரொம்ப சிரமப்பட்டவர் அவர். அவர்கிட்ட கேட்டாலே தெரியும். வாட்ச் பியூன்லாம் இருந்தா கேள்விப்பட்டேன். நான் தெரிஞ்ச வரையும் அரசன் மிக மிக சாதாரண ஒரு மனிதர். எப்படி வந்துச்சு அப்போ? அப்போ லண்டன்ல நீங்க தான் சொல்றீங்க யூனிவர்சிட்டி வச்சிருக்கார், பங்களா வச்சிருக்கார், ஒரே பொண்ணு தான் அவருக்கு. இந்த சொத்துக்கள்லாம் எங்க இருந்துச்சு? லண்டனுக்கு இங்கிருந்து இந்த பணங்கள் எப்படி சென்றது? இவ்வளவு பெரிய பணம். இப்போ இந்த கட்சியினுடைய அடையாளம் என்ன சார்? சார் டிஎம்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு வேற ஒன்று சார், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சேகர் பாபு மீதும் சரி இவர் மீதும் வந்து சில சந்தேகங்களை எழுப்புறாங்க. அது நிரூபிக்கப்பட்ட பிரச்சாரத்துக்கு அங்கே போக முடியல. இல்லை ஸ்டாலினே சொல்லியிருக்கிறா, நீ அந்த பக்கம் போயிடாதீங்க. அது உண்மைதானே? எதுக்கு சொல்லணும்? இப்போ அந்த அம்மா வந்து இப்போ தனது கணவருக்கு நியாயம் கேட்டு அவங்க போராடுகிறார்கள். திருமாவளவன் கூட அந்த தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் கூட சொல்கிறாரு பொற்கொடிக்கு பாதுகாப்பு தேவை இருக்குங்க. அப்போ இந்த அளவிற்கு ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி வந்த ஒருவனை ஒரு கட்சி ஒரு 4% கூட இல்லாத காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இவங்களுக்கு 27 சீட்டை வேற கொடுத்து வச்சுருக்கான் டிஎம்கே. இப்போ என்ன விளங்கும் அது? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இவ்வளோ இப்போ இது வந்து எதுவுமே கற்பனை கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன சம்பாத்தியம்? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்துச்சா? இல்லை. மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்துச்சா? இல்லையா? 2014 டிஎம்கே திமுக வந்து மேலே வந்து பிஜேபி வந்துச்சு. அதற்கு முன்னாடி இத்தனை வழக்குகள் இருக்கு என்றால் அவர் சம்பாதித்த முறை என்ன? அவர் ஏன் இத்தனை வழக்குகள் சிக்கி இருக்கிறார்? இத்தனைக்கும் அவரை வந்து இன்னொரு விவகாரத்தில் என்னன்னா, நம்முடைய மத்திய மந்திரி நேர்மையாக இருந்த திரு சிதம்பரத்தினுடைய ஆள். அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. சிதம்பரத்தினுடைய ஆள் மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தினுடைய பினாமியும் கூட. சிதம்பரத்தினுடைய பினாமி மிகப்பெரிய அளவில் சில பிஸ்னஸ்களை செஞ்சதாகவும் கூட பல தகவல்கள் உண்டு. அப்படி என்றால் இவ்வளவு பெரிய கொலை முயற்சிகள், இத்தனை பெரிய சம்பவங்கள் வந்த ஒருவனை ஒரு கண்ணியமான போஸ்ட்டில் கொண்டு வந்து போட்டு இன்றைக்கி அமலாக்கத்துறை ரெய்டு வந்து பிரச்சனை இல்லை. அமலாக்கத்துறை ரெய்டு வந்து வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிச்சா அதற்கான கணக்குகளைத்தான் கேட்கிறார்கள். ஆனால் இங்கே பதிவு செய்யப்பட்ட குண்டாஸ் வழக்கு என்னது சொல்ல போகிறீங்க? சரி, எல்லா வழக்குகளும் பொய்யா? செந்தில் பாலாஜி வழக்குகள் பொய்யா? டாஸ்மாகுடைய வழக்குகள் பொய்யா? இல்லை நேருடைய வழக்குகள் பொய்யா? கோர்ட்டு இவ்வளவு கண்டனம் தெரிவித்த போதும் இவர்களை எல்லாம் அரெஸ்ட் செய்யாமல் இருப்பது. நான் என்ன கேட்குறேன், உண்மையிலே பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ்டு இருக்கட்டுமே, வைத்துக்கொள்வோம். எல்லாருமே அதிகாரத்தில் இருப்பவர்கள் 356 சரத்தை 1980களில் பயன்படுத்தினாங்க. திரு கருணாநிதி மீது 1980 எம்ஜிஆர் மீது பயன்படுத்த ஆட்சியை கலைச்சாங்க இந்திரா. ராமராவ் அவர்கள் பேஸ்மேக்கர் வைக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வரக்காட்டியும் அங்கே பாஸ்கர் ராவ்னு ஒருத்தரை கொண்டு இந்திரா வச்சாங்க. அதே மாதிரி எல்லா கட்சிகளும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. எமர்ஜென்சியில் திரு கருணாநிதியின் மீது பூச்சிக்கொல்லி மருந்து வழக்கு இருந்துச்சு. இந்திராவின் மீது வந்து காலில் விழுந்து அந்த வழக்கை எல்லாம் நீக்க செய்து 1980களில் மறுபடியும் அவர் வந்து நேருவின் வகலைவா நிலையான ஆட்சி தான் சொன்னார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு பெரிய ஒருவருக்கு மீது மொத்தத்தில் ஒட்டுமொத்த அமலாக்க ஒன்றுமே இல்லாமல் எப்படி சார் அமலாக்கத்துறை உள்ள வரும்? இது யாருக்காவது புரிகிற மாதிரி இருக்கா? யாருக்காவது அது ஏதாவது புரியுதா? அமலாக்கத்துறை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்பது ஒரு அட்டானமஸ் பாடி. சிபிஐ என்பது ஒரு அட்டானமஸ் பாடி. ஜுடிஷியல் வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. பார்லிமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. நேற்று அங்கே வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க. அந்த சட்டத்தில் வந்து டீலிமிட்டேஷன் வருது. டீலிமிட்டேஷன் வந்தால் பிஜேபியால் எப்படி ஊழல் பண்ண முடியும்? பிஜேபி தோத்துட்டாங்க. பல பிரச்சனையில் பிஜேபி ஜெயிக்குது, இதில் தோக்குது. அப்போ இதெல்லாம் வந்து தட் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. அதே மாதிரி அமலாக்கத்துறை வந்ததுன்னா ஏன் நீங்கள் கத்துறீங்க? நான் எதுக்கு போய் பேசுகிறேன்? செந்தில் பாலாஜி ஆரம்பத்தில் திமுகவில் இவ்வளோ சார், இப்போ நம்ம ஒரு வீட்டில் போகிறோம் சார், போலீஸ் வந்து ஸ்பெஷல் ஸ்குவாடு இப்போ நிற்கிறான். மிஞ்சி போனால் 500 ரூபா 1000 ரூபா இருக்கும். நமக்கு என்ன பயம்? உங்களுக்கு என்ன பயம்? எனக்கு என்ன பயம்? யாருக்குமே பயம் இல்லை. சாமானிய மக்களுக்கு பயம் இல்லை. ஒரு 5000 ரூபா எடுத்துகிட்டு போகிறான், வண்டி கிடக்கிறான், கோயம்பேட்டில் போய் ஒரு 10 கிலோ காய வாங்குறான். அது 300 ரூபானா 3000 ரூபா வரும், 200 ரூபா வரும். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அப்போ அவர்களெல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ சட்டம் தனது வேலைகளை செய்கின்ற போது அது உடனே காங்கிரஸ் கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும், மத்திய காங்கிரஸிலிருந்து கூட்டணியிலிருந்து இவர்கள் செய்வதும், இந்த நாட்டினுடைய இறையாண்மைன்னு சொல்லும் பாருங்க, சாவரின்,
இதை வந்து ரொம்ப அளவுக்கு டீக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான செயல்பாடு தான். இதை இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி செயல்பாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். சேர்ப்பதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சரியான எதிர்க்கட்சி இல்லை. இப்போது ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், இன்னைக்கு எடப்பாடி இருக்கார், ஒரு கட்சி தலைவர். அண்ணாமலை இருக்கிறார், ஒரு கட்சி தலைவர். சில குறைகளை அண்ணாமலை கூட தான் போட்டு சொல்லியிருக்காரு. இவரை மகாத்மா என்று சொல்வதா? நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களையும் ஏற்கனவே ஒரு மாநாட்டில் கூட எனக்கு தெரிய நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் வந்து டீட்டெயிலாக நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள்லாம் செல்வ பெருந்தகையின் மீது ஆவணப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டார் நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இவரை இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் மகாத்மா காந்தி என்று அழைக்க முடியுமா? அவர் கேட்குறாரு. உடனே அண்ணாமலை, நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை சொன்னது பொய்யா? பொய் அல்லவே. அண்ணாமலையின் மீது 1000 விமர்சனங்கள் எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். அப்போ ஒரு மனிதன் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. கொலை வழக்கு இருக்கிறது, வெடிகுண்டு வழக்கு இருக்கிறது, ஆள் கடத்தல் வழக்கு இருக்கிறது, சொத்து மோசடி இருக்கிறது, ஆயுதங்களை தவறாக படுத்தினார் இருக்கிறது. இத்தனை கொலை முயற்சி இந்தியாவுடைய பீனல் கோடு இபிகோவினுடைய சட்டத்திட்டப்படி ஐபிசியின் படி இவ்வளவு வழக்குகள் பிறந்து ஆடிட்டர் பாண்டியனுடைய டி நகர் கொலை வழக்கிலும் அவர் இருக்கிறார். புரட்சி பாரத்தில் அவர் பயணித்திருக்கிறார், விடுதலை சிறுத்தைகளில் அவர் பயணித்திருக்கிறார், பல்வேறு கட்சிகளில் வந்து கடைசியில் சங்கம் வச்சிருக்கார். எங்கே வந்து காங்கிரஸ் கட்சியில். காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொறுப்பு தலைவருக்கு இணையான பொறுப்பு தான் மாநில தலைவர். இப்போ மாநில தலைவருக்கு ஒருவரை வந்து ஒரு அட்ரஸ் பண்ணுக்கிறாங்க. இப்போ ஒரு சம்பவம் நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் திரு ரூபன். பாபரி மசூதி இடித்த வழக்கிலலாம் வந்து முதலில் பிரைம் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் தான் நம்முடைய அத்வானி. வந்து அது 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 அரசியல். அதை தாண்டி அவர் மீது அமலாக்கத்துறை வந்து ஹவாலா மோசடின்னு ஒரு வழக்கு பதிவு செஞ்சது. அவர் வந்து இஸ் எ மாடல் மேன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப மறக்காது. அதை ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணிவிட்டு நான் மிஸ்டர் க்ளீனாக ஆன பிறகு தான் நான் வருவேன்னு சொன்னார். இன்றைக்கி எனக்கு மறக்கவே செய்யாது. அப்படி தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அமலாக்கத்துறையில் ஹவாலாவிலிருந்து அவர் மீது பதிவு செய்யப்பட்ட போது அத்வானி அவர்களின் மீது, நான் சொல்கிறது அத்வானி, லால் கிஷோர் அத்வானியின் மீது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் மிஸ்டர் க்ளீன் ஆன பிறகு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கில் க்ளீன் சிட்டான பிறகு தான் பதவி வந்தார். மற்றவர்களை மாதிரி பதவியில் ஒட்டிக்கிடலை. அப்படியெல்லாம் சிறந்த உதாரணம் இருக்கிறது இந்தியாவுக்கு. ஆனால் எந்த அடிப்படையில் நீங்கள் செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ் தலைவராக பதவி கொடுத்தீங்க? ஆனால் இவர்கள் தான் பேசுகிறார்கள், இந்த நாட்டை பாஜக நாசம் செய்ய போயிடுது. தேர்தல் பிரச்சாரத்திலே பேசி அந்த மக்கள்கிட்ட இந்த ஓட்டை வாங்கிட்டு இவ்வளோ சொத்து சம்பாத்தியம் இதெல்லாம் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க மக்கள். மக்கள் ஒரு சில இடத்துல கேட்குறாங்க, எப்படி நம்புறாங்க இவங்கெல்லாம் வந்து நல்லவர்கள், கரைபிடிக்காத கைகள். இந்த காங்கிரஸ் கட்சி பேரை வச்சுக்கிட்டு அதில் ஒரு நீ சொல்லும்போது பல பேர் வந்து காமராஜர் சொல்கிறாங்க. இந்த கட்சியில் இருக்கீங்களா இவங்க தான் அடுத்த காமராஜர், இவங்க தான் காமராஜர், அவர் பேரே அசிங்கப்படுத்திக்கிட்டு கேவலப்பட்டு போச்சு. இப்போ அது மட்டும் இல்லை ரூபன், கட்சியில் ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்து தான் டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் நான் கேள்விப்பட்டேன். தொகுதி சீட்டே வந்து 5 கோடி ரூபா பேரம் பேசப்பட்டுச்சு. 10 கோடி ரூபா 5 கோடி. அதுக்கு கூட லிங்காக கூட இருக்கலாம் அந்த ரைட். சரி, அதில் 150 கோடி வந்துருமா இவருக்கு? இல்லை சார், அந்த தகவல் அடிப்படையில் கூட ஐடி ரைடாக நடந்திருக்கலாமா சார்? ஐடி ரைடுக்கு பல காரணங்கள் இருக்குது. சொத்துக்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி லண்டனில் எப்படி சொத்து வந்துச்சு? ஒரு சாதாரண விளிம்பு நிலை மக்கள் பார்ட்டியில் இருக்கிறது தான் விடுதலை சிறுத்தை கட்சி. விளிம்பு நிலை பார்ட்டியில் மக்கள் இல்லை, அடிப்படையில் இவ்வளோ பியூனாக தானே இருந்தாரா? ஏதோ அவங்கள்ட்டலாம் காசு கிடையாது. இப்போ புரட்சி பாரதம் எல்லாம் அவர் இன்னைக்கு இருக்காரு. அவருடைய தம்பி ஜெகன்மூர்த்தி இங்கே கூட இருக்காரு. ஏற்கனவே மூர்த்தி இருந்தார். அந்த மக்களுடைய வாழ்க்கை என்ன வருது? ஒரு நேரம் கல்வி. அவர்கிட்ட கூட இவ்வளோ காசு கிடையாது. ஒரு நேரம் அங்கேருந்து வந்த பயணிச்ச செல்வ பிறந்தகிட்ட இவ்வளோ காசு. இவ்வளோ காசு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி லண்டனில் அவருக்கான சொத்துக்கள் சுகங்கள் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இம்போர்ட் பிஸ்னஸ்கள், நிலக்கரி போன்ற தொழில்களை வாங்கி ஸ்கிராப் பர்னஸ் கம்பெனிக்கு நடத்தினா ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கே போகாதன்னு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க பேசும்போது. செல்வ பெருந்தகையும் அந்த பக்கத்தில் போயிடாது. பெரம்பூர் தானே? சேகர் பாபு செல்வ பெருந்தகை ஏன் போகக்கூடாது? அந்த கொலை வழக்கில் ஏதாவது நமக்கு உண்மை தெரிஞ்சுதா? பட்டப்பகலில் மாலை 6 மணிக்கு வெட்டப்பட்டு கண்ணந்துண்டமாக இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா சின்ன குழந்தைய வச்சுட்டு தூக்கிட்டு அழுகுறாங்க. வெற்றி உறுதினா சார் அந்த அம்மா? ஆமாம். யாருக்கு? அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா நல்ல ஒரு முன்னோட்டத்தில் இருக்குது. ஒரு பரிதாபமான, அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு மேலே கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணியிருப்பார். பண்ணாமல் இப்படி கட்சி நடத்துவார். அதெல்லாம் பண்ணியிருக்காரு, போகிருக்காரு. ஆனால் அந்த பணத்தை வைத்து பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். பல குடும்பங்களை வந்து ஒளியேற்றிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு சமமான பெரிய ஆள்களோடு அவர் மோதி இருக்கார். அவ்வளோதான். இப்படி விளிம்பு நிலை மக்கள்கிட்ட போய் அடிக்கலை. ஒரு இடத்த ஆக்கிரமிச்சிருக்கானா அதே விஷயத்தில் போய் ஆம்ஸ்டாங் வந்து அவர்களோடு பேரம் பேசியிருப்பார். அது தொழில் அவர்களுக்கு. இரும்பு கடத்தலில் வந்து அந்த பக்கத்தில் பூந்தமல்லி பக்கத்தில் அது ஒரு பெரிய ரவுடிசம் நடக்கணும். மாஃபியா எல்லாரும் போய் நீங்களாம் போய் ஏலம் எடுக்க முடியாது. மிகப்பெரிய மாஃபியா, பெரிய பெரிய கம்பெனி, ஃபோர்டு கம்பெனி, அந்த மாதிரியான
கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட அதில் தான் இவங்களும் பேரலாம். அதில் பல வியாபாரிகள்கிட்ட பல 1000 கோடி ரூபா, 500 கோடி, 300 கோடி, 100 கோடிங்கும் போது இவர்களுக்கு 10%, 25 கோடி, வருஷத்துக்கு 3 விஷயத்தை செய்யும்போது எவ்வளோ பணம் வந்துடும். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இதே செலவு பிறந்து நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி 27 சீட்டு வாங்கினீங்கன்னா தொகுதிக்கு 5 கோடினா எவ்வளோ ஆச்சு? 150 கோடி ஆச்சு. இந்த பணம் எங்கே போச்சுது? சரி, ராகுல் காந்தியை கூட்டு சத்தம் போட்டுருக்காரு. பாமக தலைவர் இருக்கார கோப்பா மணி, கோப்பா மணின்னு யாரு? அந்த கூட இருக்கார்ல, அவர் பையனுக்கு அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்புறாரு. போன உடனே அவன் என்ன கஞ்சி கலையும் தந்தாயா, எங்குள்ள பெண்களுக்கு நாட்டு நட்டாயா, கஞ்சி கலை. காங்கிரஸ் கட்சிக்கும் கோப்பாமணி 3க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அந்த பக்கத்தில் கிருஷ்ணகிரியா, அந்த பக்கத்தில் டிக்கெட் கொடுத்துருக்குல்ல கோப்பாமணி 3க்கு. ஜிகே மணியோட பையன் தானே? அதான் அந்த மணி தான் சொல்கிறேன். ஓகே ஓகே. கேட்டதை உடனே கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க? அவர் காங்கிரஸ் கட்சியில் என்ன பயணிச்சாரு? இப்போ அவருக்கு அவர் கேட்ட உடனே அவருடைய பையனுக்கு அது மட்டும் இல்லாமல் தொகை போனதும் கொடுத்துட்டாரு. ஆமாம், இன்றைக்கு நிறைய பேர் கட்சி விட்டு வெளியேறிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில் பயணிச்சார் ஒருத்தர், முக்கியமான மீசை பெருசாக வச்சுருப்பார் தேமுதிகவில், மீசை ராஜேந்திரன். ராஜேந்திரன். அவர் சொல்லிட்டார், நான் கேப்டனுடைய காலத்திலே இருந்தேன், கேப்டனுடைய காலத்திலே நான் கட்சியில் இருந்தேன். இப்போ நம்ம செல்வ பெருந்தகை வழக்கில் பேசக்கூடிய சரக்கு என்ன தான், நான் என்ன கேட்குறேன், எனக்கு என்ன தொகுதிக்கு நான் 300 கோடி ரூபா, 150 கோடி ரூபா வரைக்கும் இந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்துருக்கேன். இவர் இந்த யாருக்கு? இதெல்லாம் ஆதாரமான செய்தி. ராஜேந்திரன் அவர், இவர் பிரேமலதா, அதான் இவர் 300 மொத்தமாக 300 கோடிக்கு இவ்வளோ சேர்றதுக்கு கூட்டணி இவ்வளோ, அது இல்லாமல் தொகுதிக்கு 10 கோடி ரூபா திமுக கொடுத்தது. திமுக இந்த பணம்லாம் எங்கேருந்தே வந்துச்சு? நம்ம ஊரில் 500 ரூபா கூட கிடையாது. காலெல்லாம் வீங்கி இருக்கமா? அப்படியே உத்தமர்கள் மாதிரியே பேசுகிறாங்களே. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. 1% இல்லாத, அதை எடப்பாடி கேட்டாலும் அதில் சில உண்மை இருக்குது. உன்கிட்ட மொத்தமே 1% கூட ஓட்டு கிடையாது. 10 தூக்கி எப்படி கொடுத்தாங்க? 0.43 மொத்த ஓட்டை அந்த அம்மா வாங்கினா அவ்வளோதான். அதுக்கு திருமாவளவன் அவர்கள் ஐயா இன்னைக்கு சொல்லிக்காரு, ஒரு காலத்தில் கலைஞர் கூட சொல்லும்போது சொன்னாரா, இப்படி சொல்லி பேசுகிறாங்க, மிகப்படுத்தி பேசுகிறாங்க. 10 பாட்டு 8 தொகையா இந்த இவங்க, ஏதாவது இவங்க வந்து 10 பாடலாம், 8 தொகையா, விசிகா வந்து 8 தொகை, அதை மெர்ச் பண்ணி அழகாக கொண்டு போய் பிரச்சாரம். விடுதலை சிறுத்தைகளுக்கு நீ கொடுக்கணும். விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா திமுக தோத்துவோம். நான் திமுக அதை சமாளிக்க ஒரு நிமிஷம் சார், திமுக காப்பாற்றுற யார் தெரியுமா சார்? இங்கே இருக்கிற முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, சிறு கூட்டத்தில் கூடிய பறையர் சமூக ஓட்டு, இந்த 3 தான் அவனை காப்பாற்றுது. ஏன்னா திமுகவுக்கு இருக்கிற ஓட்டை 25%. அந்த 25% இந்த முஸ்லீம், இந்த பிஜேபியை வச்சு இவனும் மிரட்டி ஓட்டை வாங்குறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இதெல்லாம் உண்மை சம்பவம். கிறிஸ்தவர்களை போடுறான். இப்போ கிறிஸ்தவர்கள் ஓட்டு கடற்கரை பக்கத்தில் கேட்டதில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்லாம், நான் இப்போது விஜய்க்கு போடுவேன், மேரி மாதாவுடைய ஆசி பெற்றவர் என்று பல ஓட்டு போயிட்டு, நீங்கள் போய் கேளுங்க, திருச்செந்தூரில் இருந்து மணப்பாட்டில் இருந்து அங்கே வரைக்கும். இப்போ திருமாவளவனுக்கு உண்மையிலே அவர் 1008 they would have a kind of different perception. நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன், இந்துத்துவாவை எதிர்க்கிறேன், பாமகவை எதிர்க்கிறேன், சாதியையும் மதத்தையும் ஒன்றா பார்க்குறேன்ட்டு அவர் இவனு கூட குப்பை கொட்டிகிட்டு இருக்கார். கடைசியில் அவனுக்கு என்ன செஞ்சீங்க? அவருக்கு கொடுத்த இடம் வந்து 8 விஷயம். அதுலேயும் இவர் நின்னவரே மிரட்டி நீங்கள் நிற்க வேண்டாம், எங்கேருந்து வரீங்கன்னு 8 மட்டும் இல்லை சார், 8 கொடுத்த எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. இன்றைக்கி அவர் வந்து மன வெதுப்பில் தான் இருக்கார். நான் கூட பேசியிருக்கேன், நான் கூட அவருடைய கட்சி நண்பர்கள்லாம் என்னை கூப்பிட்டாங்க, நான் கூட சில வீடியோக்களில் பேசியிருக்கேன். ஏன் கூடால இப்படி வந்து எல்லாத்தையும் பேசி இந்த இவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது கூட அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்னது உண்மைதான், நமக்கு நம்ம ஒரு பத்திரிக்கைக்காரன், எல்லாரும் வெளிப்படையாக சொல்கிறாங்க. சரி, அப்போ அவருக்கு இவ்வளவு நாளாக வந்து தியாகம் செய்து சார், ஒரு விஷயம் ரூபன் சார், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், திருமாவளவனுக்கு தமிழ்நாட்டு பறையர் சமூக வரலாற்றில் இந்த வீடியோ அவர் பார்ப்பார், தமிழ்நாட்டுடைய பறையர் சமூக வரலாற்றில் கண்டிப்பாக பார்ப்பார், பறையர் இன சமூகத்தை ஒன்றிணைத்த இளைய பெருமாளுக்கு அப்புறம், இளைய பெருமாள் ஓரளவு செய்யலை, இளைய பெருமாள் மகனுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காரு எங்கே, காட்டுமன்னார் கோயிலில், உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு இவர் ஒருத்தர் தான் நான் பார்த்துருக்கேன். வட தமிழ்நாடு, மேற்கு தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் தொகுதியில் 4 முனை கிணறுண்டு ஒரு பறையர் சமூக மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. திருச்செந்தூருக்கும் பரமன்குறிச்சிக்கும் மத்தியில் ஒரு சின்ன ஊர், நாகர்கோவில் ரூட்டில். அந்த ஊரில் சிறுத்தைகள் அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா இடங்களிலும் சிறுத்தைகள் இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு அவர்களோட ஓட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு அவருக்கு 6 சீட்டும் 5 சீட்டும் பேரம் பேசிட்டு 1% கீழே இருக்கக்கூடிய 0.43 பிரேமலதாவுக்கு இத்தனை கோடிகளும் இத்தனை பணங்களும் கொடுத்துருக்கீங்களே. இப்போ உங்கள்கிட்ட பணம் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ உங்கள் பணம் வந்திருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை
இவ்வளோ பணம் எங்கள் செலவு பிறந்த கதை கேட்கும்போது அந்த கதைலாம் வருது. 2 3வது கதையை சொல்லிடுவோம். மருமகன் பேர் என்னது? ஸ்டாலினுடைய மருமகன் பேர் சபரீசன். சபரீசனை யாருக்காவது தெரியுமா? இப்போ பொண்டாட்டி செந்தாமரையோட பிரச்சாரத்தில் இறங்கிட்டார். எங்கேயாவது தெரியுமா? எங்கே போய் இறங்கியிருக்காரு? இங்கே நம்ம ஆதவ அர்ஜுனுக்கு எதிராக அண்ணாநகர் மோகனுடைய மகன் கார்த்திக் மோகன், அவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். ஆதவ அர்ஜுன் இவர்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அவருடைய கம்பெனி என்ன கம்பெனி? ஒரு பெரிய கம்பெனி ஜி ஸ்கொயருடைய நிர்வாகி அவர். யார்? மோகன். போய் வியாபாரிகள்கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்கார். யார் இவர்? குறித்து கொள்ளுங்கள், இந்த தொகுதியில் நான் நிற்பதாக நீங்கள் புரிந்து எனக்கு வாக்களிக்கணும். யார் இவர்? யார் இவர்? என்ன தியாகம் பண்ணார்? நீங்கள் கேட்டீங்க. கஞ்சி கலைன்னு வந்தார். யாருங்க அவரு? அம்பாசமுத்திரம் முதலியார். அவரு ஸ்டாலின் மகளை முடிச்சார் செந்தாமரை. இந்த கட்சி, இந்த மக்கள், தமிழினம் என்ன ஆகுறது? நான் கேட்குறேன், தமிழினம் என்ன ஆகுறது சார்? ஒன்றுமே புரியல எனக்கு. அப்போ ரொம்ப வருத்தம். இப்போ ஒரே கருத்தை சொல்லி நம்ம முடிச்சிடும். இதில் சபரீஷனுடைய விவகாரம் போய் கொண்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை இத்தனை கொலை வழக்குகள், இத்தனை கலவர வழக்குகள், இத்தனை விடிகுண்டா, அது என்னமோ குண்டாஸில் போட்டிருக்காங்க. இவ்வளவு மோசமான ஒருவரை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமைக்கு பொறுப்பாளராக ஆக்கி அவர் மீது வந்து நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உண்மையில் என்ன செய்யணும்? ஒரு நல்ல கட்சி, இந்தியாவில் வரக்கூடிய ஒரு இனானிமிஸ் செயல்படுகிற ஒரு அட்டானமி பாடி தான் வந்து இது நம்ம இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். சத்தியமாக சொல்கிறேன், இடிக்கு வந்து ஆதாரம் இல்லாமல் உள்ளே வரவே மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது, வரவே மாட்டாங்க சார். இவங்க பிஜேபி மேலே 1008 விமர்சனம் வைங்க, இடி ஆதாரம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே வராது. அந்த ஆதாரத்தை மறக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி தேசத்துக்கு துரோகம் செய்கிறது. அவ்வளோதான். எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தரை தேசிய தலைவராக வைக்கிறாங்க. இதில் கண்டிப்பாக அவர்கள் பாடம் படித்துக் கொள்வாங்க. அதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சியில் என்கிட்ட பணம் கேட்குறான், கொடுக்க வழியிலன்னு பல பேர் வெளியே வந்துட்டாங்க. இப்போ அதையும் நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. இந்த ரெய்டுக்கு வந்து இன்னும் வந்து கோர்ட்டில் போய் பிஜேபி அரசாங்கம் இல்லை, அந்த பாடி வந்து எங்களுக்கு தனிச்சையான உதாரணம் கேட்கணும். இவங்க எஃப்ஐஆர் போடாமல் இந்த சட்டங்களெல்லாம் மாற்றணும். அவங்க மிஸ்டர் கிளீன்னா ப்ரூஃப் பாய்ட்டு போலாமே. நான் உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்கேன், நான் மிஸ்டர் கிளீனாக போடாமல் சார், வேறு எதுக்கு சார் நீங்கள் இடியை குறை சொல்கிறீங்க? இதான் சார் இன்றைக்கி உள்ள இந்த ரெய்டில் உள்ள விவகாரம். இது எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.